ஆ ஹலோ. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோட பேர் வந்து ம் வி 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 விநாயகம். ஊர் பார்த்தீங்கன்னா, அ ஷோலிங்கர், ர ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோல நான் எத பத்தி ம் பேச போறேன்னா, ஸோ இந்த இந்த திக்குவாய் எதனால வருது? ஸோ அந்த ஸோ நான் அத பத்தி தான் இன்னைக்கு ம் பி அ பி 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 பேச போறேன். ஸோ இந்த திக்குவாய் வந்து நமக்கு இன்ன வரைக்கும் நம்மளால சொல்ல முடியல. ஸோ ஒரு காரணத்தினால தான் வருதுன்னு ஸோ இன்ன வரைக்குமே ஸோ யாருமே வந்து அ சொல்ல முடியல. ஸோ மெடிக்கலாவுமே இதுக்கான ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அ 100% வந்து நம்மளால சொல்ல அ முடியல. ஆனா இதுக்கு வந்து நமக்கு ஒரு காரணம் மட்டும் இல்ல. ஸோ ம் ஸோ நெறைய காரணத்தினால வரலான்னு ஸோ அ சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸோ அதிகமா ம் ந என்ன நம்ம சொல்றோம்னா, ஸோ நம்ம சின்ன வயசுல ஸோ வேற யாருன்னா நம்ம வந்து இந்த மாரி நம்ம திக்கி பேசியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த கு 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 குழந்தைங்க வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க நல்லாவே. ஸோ அந்த 2 டூ 5 வயசுல கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஏன் அந்த மாரி பேசுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு இருப்பாங்க போல. ஸோ அப்ப என்ன பண்ணேன்னா, அவங்கள மாரியே இவங்க பேச வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள மாரி சரி நம்ம பேசி பார்க்கலாம். அ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கும். அது ஒண்ணு. இல்லன்னா, சும்மா இப்போ ஸோ ம் ம் அவங்கள வந்து கிண்டல் பண்றதுக்காக நம்ம வந்து பேசியிருக்கலாம். ஸோ அவன் மத்தவங்க எப்படி பேசுறாங்களோ, அதே மாரி நம்ம வந்து அவங்கள வந்து கேலி பண்ணலாம். ஸோ கேலி கிண்டல் பண்றதுக்காக ஒரு சில பேர் பேசியிருப்பாங்க. அது என்ன ஆயிருக்குன்னா, நாளடைவுல அதே ஒரு ஹேபிட் மாரி நான் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து நானும் நம்புறேன். ஸோ எனக்கும் எப்படி வந்திருக்குன்னா, எங்க வீட்ல எங்க அண்ணனும் தி தி திக்கி திக்கி தான் பேசுவான். ஸோ அவன் கூட நான் அதிகமா இருந்ததுனால, ஸோ அவன பார்த்து எனக்கு அதே மாரி வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு வந்து எப்படி வந்திருக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஸோ வந்து சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டூ 5 வயசு. ஸோ அந்த வயசுல தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அ அந்த டைம்ல ஏதோ ஒரு பேச்சு மாற்றம் வந்து இருந்திருக்கலாம். ஸோ வந்து அது ஒண்ணு. ஸோ அது ஏன் வருதுன்னா, இந்த மூளையில இருக்கிற அந்த ந ந ந ந நரம்புலான பிரச்சனை வரலான்னு சொல்றாங்க. பட் 100%ன்னு இன்னும் யாருமே அத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் மெதுவா பேசலாம். ஆ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப விழுந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து சின்ன வயசுல கொஞ்சம் விழுந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஷாக்னாலேயே அவனுக்கு திக்குவாய் வந்து வந்திருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அ ஸோ மோஸ்ட்லி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விழுந்துட்டா வந்து ஸோ ஸோ திக்குவாய் வருது. இல்லை மத்தவங்கள பார்த்து ஸோ தி தி
திக்கி திக்கி பேசுறவங்கள பார்த்து குழந்தைங்க அதை அப்சர்வ் பண்ணிக்கணும்னு இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா, ஸோ நிறைய காரணம் சொல்றாங்க. ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே ஸோ இன்ன வரைக்கும் யாரெல்லாம் திக்கி பேசுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டுதான் வந்து ஸோ இப்பெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த திக்கி பேசுறது வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம எப்படி பேசுறோம், நல்லா பேசுறோமா இல்ல திக்கி பேசுறோமான்றது அந்த குழந்தைக்கே அது தெரியாது. கொஞ்சம் நம்ம வளர வளர நம்ம வீட்டிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மெதுவா பேசு, ஒழுங்கா பேசு, முக்கியமா திக்காம பேசுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ இருந்தா வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுமே. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த குழந்தை நல்லா பேசுது, மற்ற குழந்தை பாரு நல்லா பேசுறான், நீயும் அவனை மாதிரி பேசுன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட மனசுல வந்து நம்ம ஒழுங்கா பேசல போல, நம்ம வந்து திக்கி திக்கி தான் பேசுறோம் போலன்ற அந்த தாட் வந்து வந்துடும். ஸோ அந்த தாட்டு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தாட் போகாது, அது வந்து போகும். ஸோ அது வந்து நம்மளாம் வந்து அதை திக்குவாய் பத்தின அந்த புரிதல் வரணும். ஏன் இது திக்குது, ஏன் இந்த இடத்துல திக்குது. ஸோ அந்த எண்ணம் வழி நமக்கு வரணும். ஸோ இப்போ அடுத்தடுத்து என்ன ஆகுனா, இப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டாங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம வந்து வீட்டிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ ஸ்கூல் போகிற ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் கூட நம்ம இந்த வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலில் எல்லா குழந்தையும் நல்லா பேசுவாங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கிற அந்த ஸோ திக்கி பேசுகிற குழந்தை பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே தான் அந்த ஸ்டார்ட்டே ஆகும். ஸ்கூல்லேருந்து பேர் சொல்லுவாங்க, இல்லை வந்து ஒதுக்கிடுவாங்க, ஒதுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த குழந்தை பேசுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, நம்ம வந்து மற்றவங்க மாதிரி நம்ம இல்லை போல. ஸோ அந்த எண்ணம் வந்து அந்த குழந்தைங்க வந்து வந்துடும். ஸோ அது நமக்கு வளர 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 என்னன்னா அந்த பயம் வந்துடும். ஸோ நம்மள வந்து பொது இடத்துல பேச முடியாது. ஒரு ஸ்கூல்ல ஒரு 10 பேர் முன்னாடி நம்ம எந்திரிச்சு பேர் கேட்டால் திக்கும். ஏன்னா நம்ம ஸோ புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து ஏதோ உன் பேர் என்ன கேட்டேன்னா, ஸோ நம்ம வந்து ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணால் நம்ம திக்காமல் பேசணும் அப்படின்ற எண்ணத்திலே வந்து பேச ஆரம்பிக்க அந்த 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 எண்ணங்கள் நம்மளோட மைண்டில் போயிட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். ஸோ அது வந்து அது என்னன்னா இந்த திக்கு வாய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான். ஸோ வந்து அதுக்கு மேலே அந்த சைக்காலஜிக்கலாக அந்த வட்டம், அந்த பயம்ன்ற வட்டம் வந்து வளர்ந்துட்டே போகும். ஸோ வளர 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 வந்து அது நமக்கு அதிகமாக ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி பேச மாட்டோம். இப்போ ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி வைக்கிறாங்கன்னா வந்து மோஸ்ட்லி நான்லாம் போக மாட்டேன். ஸோ அப்போ வந்து ப்ளஸ் அடுத்தடுத்து ஒரு ஸ்கூலில் பேச சொல்கிறது, இல்லை இன்னொரு ஸ்கூலுக்கு போனால் நம்ம அட்மிஷன் போகிறப்போ, ஸோ காலேஜில் போனால், ஸோ அப்போ என்னென்னா நான் மோஸ்ட்லி அந்த புது ஆள்கிட்ட மோஸ்ட்லி பேச மாட்டேன். ஸோ அடுத்து அந்த பொது கொஞ்சம் அதிகம் பேர் வர அந்த இடம், ஒரு கிளாஸில் வந்து எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், நம்ம பேசினா திக்கிடும்ன்ற அந்த தாட்லேயே நம்ம மோஸ்ட்லி பேசாமல் இருந்துருவோம். ஸோ அது நம்ம இப்போ என்ன ஆகணும், அது அந்த சைக்காலஜிக்கல் தான் வந்து நான் சொல்லுவேன்.
அது என்னன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ஆழமா போயிடும். ஸோ அதுக்கடுத்து நம்மளால வந்து பேசவே முடியாது போல அந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த திக்குவாய் வந்து இதுக்கான காரணங்கள். அது வளர வளர தான் வந்து ரொம்ப இதாகும். பட் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டிலே வந்து நல்லா வந்து பேசுவாங்க. ஒரு சில ஏஜ் கடந்தது அப்புறம் அப்படியும் உண்டு. ஒரு சில பேர் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறப்பலாம் தைரியமா பேசுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே நல்லா வந்து பேசிடுவாங்க. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு அவங்க வெளியில வந்து வந் வந்தாலே மோஸ்ட்லி நமக்கு நல்லா தான் பேசுவாங்க. ஸோ நான் இன்றைக்கு இந்த டாபிக்ல வந்து என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். ஸோ எதனால் வந்து இப்போ திக்குவாய் வந்து வருது. ஸோ அது எப்படி நம்ம வளர 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 நமக்கு ஏன் வந்து அதிகமா ஆகுதுன்ற இதை பற்றி நான் என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தையும் சொல்லட்டும். ஸோ முக்கியமாக ஸோ நான் ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் இந்த திக்குவாயை பற்றி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் திக்குனாலும் பரவாயில்லன்ற, ஸோ யார் என்ன பார்த்தாலும் ஓகேன்றிருக்கேன். ஓகே தான் எனக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடலாம். முக்கியமாக இதை பற்றி நான் பேசுனதே கிடையாது. ஒரு 30 வயசாகுது எனக்கு. ஸோ இன்ன வரைக்குமே நான் இப்போ கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் யார்கிட்டையுமே இதை பற்றி பேசுனதே கிடையாது. ஸோ அது நான் பேசியிருந்தா இந்நேரம் நான் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த சேனலில் நான் இதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ ஸோ எல்லாருக்கும் நன்றி. விநாயகம், ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முக்கியமாக இந்த சேனல் ஷேர் பண்ணுங்க. ஸோ அதிகமாக கொஞ்சம் இந்த ஸோ திக்குவாய் பற்றின அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் போகணும். ஸோ அதுதான் என்னோட ஆசை. ஸோ ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைச்சது. நன்றி.